சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும், இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை நடந்தே சென்று சுற்றிச் சுழலும் ஆய்வுகளை நடத்தும் மா. சுப்பிரமணியன். அரசு மருத்துவமனைக்குள் திடீரென ஆய்வு. இது பெண்கள் வார்டு, இதற்குள் ஏன் ஆண் இருக்கிறார்? வெளியே அனுப்பி அதிரடி. கண்ணீரோடு கோரிக்கை விடுத்தவர்களுக்கு உடனடி நடவடிக்கை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நாமக்கல்லில் பரமத்தி சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் தொடர்ந்து 8 கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே சென்ற அவர் மாவட்ட சுகாதார அலுவலகம், நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல இடங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்திய அவர் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பொதுமக்களிடம் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் பொதுமக்கள் வருகை மற்றும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறியும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.